வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குப்பைமேனி சோப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காஸ்டிக் சோடா, தேங்காய் எண்ணெய், குப்பைமேனி எண்ணெய், ஆரோ வாட்ரு, பிளாஸ்டிக் பவுல். முதல்ல நம்ம காஸ்டிக் லை ரெடி பண்ணலாம். அதுக்கு காஸ்டிக் சோடாவை பிளாஸ்டிக் பவுலில் போட்டு எந்த டம்ளரில் காஸ்டிக் சோடா அளந்தோமோ அதே அளவு 2 பங்கு தண்ணி இதில் ஊற்றணும். நான் இன்றைக்கி ஆரோ வாட்டர் ஊற்றிருக்கேன். நான் லை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே சோப் செய்ய போகிறேன். அதனால் நான் ஆரோ வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெறும் லை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆரோ வாட்டர் பண்ணால் டிஸ்டில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு ஹீட் மாதிரி வெளியே வரும், புகை வரும். ரொம்ப கவனம். இதை அப்படியே வச்சிடணும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும் இது ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு. அது வரைக்கும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, கூல் ஆகட்டும். இப்போ நம்ம சோப் செய்யலாம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம லை ஊற்றிக்கலாம். காஸ்டிக் லை ஊற்றிக்கலாம். கவனம், ஊற்றுறப்ப கையில் எதுவும் தெரிச்சிடக்கூடாது. கையில் தெரிச்சிச்சுன்னா லைட்டாக இச்னஸ் இருக்கும். கவனம். அளவுகள் ரொம்ப கவனம். அளவு கூடவும் குறையக்கூடாது, குறையவும் கூடாது. மெஷர்மெண்ட் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 பங்கு காஸ்டிக் சோடா, 2 பங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா அளந்த அதே டம்ளரில் 5 பங்கு ஊற்றிக்கலாம். 5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். 1 இது மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், பயன்படுத்திக்கோங்க. 2 3 4 5. இப்போ 5 பங்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம குப்பைமேனி எண்ணெய் ஊற்றிக்கலாம். குப்பைமேனி எண்ணெய் 2 பங்கு ஊற்றணும். 1 2. குப்பைமேனி எண்ணெய் நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணிக்கிட்டோம். இது எப்படி தயார் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே அதை பீட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். காஸ்டிக் லை, தேங்காய் எண்ணெய், குப்பைமேனி எண்ணெய் இது ஃபுல்லாக நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். தோசை மாவு பதம் சொல்லுவோம்ல, அந்தளவு வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது ஒரு 1/2 hour தான் ஆகும். டார்க் க்ரீனில் இருக்கிற இந்த எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே லைட் க்ரீனாக மாறி கொஞ்சம் திக்காக மாறும். அதுதான் அதுக்கு கரெக்டான பதம். இதில் நான் செயற்கையாக எந்த நறுமணத்தையும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அந்த குப்பைமேனியோட ஃப்ளேவரே அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நாங்கள் எப்பயும் இப்படி தான் ரெகுலராக செஞ்சு பயன்படுத்துவோம். நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. குப்பைமேனி சோப்பை நம்ம ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரப்போ நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகும். தோல் வறட்சி இல்லாமல் இருக்கும். முகத்தில் கரும்புள்ளி, தேமல், பருவெலாம் இருக்காது. பரு வந்தவங்களுக்குலாம் அந்த ஓட்டையாக இருக்கணும், முகத்தில் புள்ளிகள் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நல்லா மறைஞ்சிரும். ரெகுலராக பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. இப்போ அப்படியே க்ரீன் கலர் டார்க் க்ரீன் லைட் க்ரீனாக மாறிடுச்சு. கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க கரண்டி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் மோல்டில் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மோல்டு இல்லாதவங்க பேப்பர் கப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அமேசானில் வாங்கின மோல்டு. உங்களுக்கு மோல்டு இல்லை
அப்படின்னா பேப்பர் கப்லேயே வாங்கி ஒரு 10 கப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேப்பர் கப்பில் இதே மாதிரி அந்த பேப்பர் கப்பில் ஊற்றிக்கிற வேண்டியதான், மோல்டு கப்பில் தான். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு வந்து ஒரு 3 வீக்ஸ் இல்லை 4 வீக்ஸ் வரும்னா, இந்த சோப்பு நமக்கு வந்து யூசேஜுக்கு வந்து 2 வீக்ஸ்லேருந்து 2.5 வீக்ஸ் தான் வரும். ஏன்னா இதில் நம்ம வந்து வேக்ஸ் எதுவும் போடலை, அனிமல் ஃபேட் எதுவும் சேர்க்கலை, வெறும் கோகோனட் மட்டும்தான். குப்பைமேனி எண்ணெயுமே தயாரிக்கிறதுக்கு நான் வந்து குப்பைமேனி இலையும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ரெகுலராக இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல ரிசல்ட் இருக்குது. இதில் காஸ்டிக் சோடா சேர்த்துருக்கனால நமக்கு எதுவும் கெடுதல் ஆகாது. ஏன்னா காஸ்டிக் சோடாவோட பவர் வந்து ஒரு 30 டேஸ் தான் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே வெளியே விட்டுட்டீங்க, வெளியவே இந்த சோப்பை வச்சிட்டோம்னா காற்றுல வந்து காஸ்டிக் சோடாவோட பவர் வந்து 30 நாளே எவாப்ரேட் ஆயிரும். இதை அப்படியே ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க, செட்டில் ஆகட்டும். எனக்கு மொத்தம் 9 சோப்பு வந்திருக்கு. இப்போ 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து அன்மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, செட் ஆயிடுச்சான்னு. தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கனால இது எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு சோப்பு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். இதை சோப்பை உடனே பயன்படுத்தக்கூடாது. ஒரு 30 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் அப்படியே வெளியே விட்டுணும், ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும். 30 நாள் கழித்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பாக்ஸில் எதுவும் போட்டு வச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து காத்தாட தான் வைக்கணும் சோப்பை. அப்போ தான் அந்த காஸ்டிக் சோடாவோட காரத்தன்மை வந்து குறையும். இந்த சோப்பு உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.